Hi friends. So இன்னைக்கு basic maths lectureல நம்ம பார்க்க போற topic trigonometry which is very important. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய basic maths lecture பார்த்திருக்கோம். Like APGP series, decimal fraction, exponents இந்த மாதிரி நிறைய topics பார்த்திருக்கோம். பட் அதெல்லாம் கூட ஒரு சில இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் trigonometry physicsல எல்லா இடத்துலயுமே யூஸ் ஆகும். Like mechanicsல யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் oscillation ratesல யூஸ் ஆகும், alternating current, EMW, ray optic, wave opticsனு சொல்லி எல்லா இடத்துலையுமே trigonometry நம்மளுக்கு யூஸ் ஆகும். சரியா? ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் இந்த trigonometry செஷனை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இஸ் ஆங்கிள் அ யூனிட்லெஸ் குவான்டிட்டி. ஆங்கிளுக்கு யூனிட் கிடையாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆங்கிளுக்கு யூனிட் உண்டு. என்னது? ரேடியன். அதுக்கு டைமென்ஷன் தான் கிடையாது, நோ டைமென்ஷன், பட் இட் ஹாஸ் யூனிட். சரியா? அது வந்து ரேடியன். ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனில் ஆங்கிளை எப்போவுமே நம்ம ரேடியனில் தான் எழுதுவோம். சரியா? ரேடியனில் எழுதுவோம். பட் trigonometry ரேஷியோவில் நம்ம போத் ரேடியன் அண்ட் டிகிரி ரெண்டுமே யூஸ் பண்ணிப்போம். சரியாப்பா? அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்லாம் என்னென்னு உங்களுக்கு தெரியும்ல? அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா வேரியபிள்ஸோட அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன். பட் அதுவே ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ அப்படின்னா அந்த சைன் தீட்டா காஸ் தீட்டா இருக்குல்ல, அதுதான் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ. லைக் இப்போது y is equal to x square அப்படின்னு சொல்லியிருக்குன்னா இது வந்து அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன். இதுவே y is equal to sin x அப்படின்னு இருந்துச்சுன்னா இது trigonometric ratio. சரியாப்பா? ஓகே, அடுத்தது மஸ்ட் ரிமெம்பர் trigonometric ratio and functions. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல இந்த ஃபார்முலா பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? பித்தாகரஸ் தியரம் தெரியுதா? உங்களுக்கு வந்து ஹைப்போட்டெனிஸோட ஸ்கொயர் வேணும் அப்படின்னா ஆப்போசிட் ஸ்கொயர் அண்ட் அட்ஜசன்ட் ஸ்கொயரை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஹைப்போட்டெனிஸ் ஸ்கொயர் கிடைக்கும். சரியா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த சைடில் இருக்கிற இந்த எல்லா ஃபார்முலாவும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காஸ் டீட்டா டாட்ஸ் சீக்கன் டீட்டா ஈக்குவல் டு 1. அதாவது காஸ் டீட்டாவையும் சீக்கன் டீட்டாவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 1 கிடைக்கும். அதே மாதிரி டேன் டீட்டா காட் டீட்டா 1, சைன் டீட்டா டாட் கொசிகன் டீட்டா ஈக்குவல் டு 1, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1, டேன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இங்கே பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைன் தீட்டா ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனியூஸ். இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொசிகன் தீட்டா கிடைக்கும். அதே மாதிரி காஸ் தீட்டாவை ரிவர்ஸ் பண்ணும்போது சீக்கன் தீட்டா கிடைக்கும். டேன் தீட்டாவை ரிவர்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு காட் தீட்டா கிடைக்கும். ஸோ அதனால் சைன் தீட்டா ஈக்குவல் டு இன்வர்ஸ் ஆஃப் கொசிகன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். சரியா? அதே மாதிரி காஸ் தீட்டாவை இன்வர்ஸ் ஆஃப் சீக்கன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். டேன் தீட்டாவை இன்வர்ஸ் ஆஃப் காட் தீட்டா அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரியா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல இருக்கிற இந்த எல்லா ஃபார்முலாஸையும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய கொஷின் சால்வ் பண்ணுவோம். அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைன் a ப்ளஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ டாட் காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ டாட் சைன் பி. அதுவே மைனஸாக இருக்கும்போது மைனஸ் நம்ம எழுதணும். அது மாதிரி காஸ் ஏ ப்ளஸ் பிக்கு வந்து மைனஸ் வரும், காஸ் ஏ மைனஸ் பிக்கு ப்ளஸ் வரும். இது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி தான் tan a ப்ளஸ் பிக்கு இங்கே மைனஸ் வரும், tan a மைனஸ் பிக்கு இங்கே ப்ளஸ் வரும். சரியா? இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இந்த ட்ரிக்னோமெட்ரிக் டேபிள். எல்லாரும் இந்த 0லேருந்து 90 வரைக்கும் படிச்சிருப்பீங்க. பட் இப்போ நம்ம 180 வரைக்கும் படிக்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான். ஹியர் 60ோட தான் 120 இருக்கும், பட் நெகட்டிவாக இருக்கும். சைன் தீட்டாக்கு வந்து 60 டிகிரி வந்து √3/2. இந்த இடத்துல அதே √3/2 தான். பட் காஸ் தீட்டாவில் 1/2 மைனஸ் 1/2, டேன் தீட்டாவில் √3 மைனஸ் √3. ஸோ இந்த மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கிற இந்த ஒவ்வொன்றும் தான் இந்த சைடில் வந்து நெகட்டிவாக இருக்கும். எதுக்கு? காஸ் தீட்டா அண்ட் டேன் தீட்டாக்கு. சரியா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எதுக்கு நான் ஃபாஸ்ட்டாக சொல்லி கொடுத்துட்டு போயிட்டுருக்கேன்னா இதெல்லாம் எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்ச விஷயங்கள். இதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்கணும். அதனால தான் இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டுருக்கேன். சரியா? ஓகே, அடுத்து இந்த இடத்துல நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். தீட்டா வந்து 0 டிகிரி டு 90 டிகிரியில் இருக்கிறப்போ சைன் தீட்டா இன்க்ரீஸ் ஆகும், காஸ் தீட்டா டிக்ரீஸ் ஆகும், டேன் தீட்டா இன்க்ரீஸ் ஆகும். இது இம்பார்ட்டன்ட். இதை யூஸ் பண்ணி நிறைய கொஷின் சால்வ் பண்ணுவோம். எப்படின்னா இப்போ இந்த இடத்துல பாருங்கள், சைன் தீட்டா வந்து 0 டிகிரியில் 0வாக இருக்குது, 30 டிகிரியில் 1/2. 1/2னா என்னது? 0.5. அதே மாதிரி 45 டிகிரியில் 1/√2, லைக் 0.7 அந்த மாதிரி வரும். 60 டிகிரியில் √3/2. இதை சால்வ் பண்ணும்போது 0.8 வரும். அதே மாதிரி 90 டிகிரியில் 1. என்ன ஆகுது? 0 to 1க்கு இன்க்ரீஸ் ஆகுதா? அதே மாதிரி காஸ் தீட்டா பாருங்கள், 0 டிகிரியில் 1 இருக்குது, 30 டிகிரியில் √3/2 என்னது? 0.8.
1 by root 2 0.7, 1 by 2 0.50. ஸோ 1 to 0 என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி tan தீட்டாக்கும் 0, 1 by 3, 1, root 3, இன்ஃபினிட்டின்னு சொல்லி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அதான் சொன்னேன், தீட்டா 0 to 90 டிகிரி இருக்கப்போ சைன் தீட்டா இன்க்ரீஸ் ஆகும், காஸ் தீட்டா டிக்ரீஸ் ஆகும், tan தீட்டா இன்க்ரீஸ் ஆகும். சரியாப்பா? அடுத்தது ஸ்பெஷல் ட்ரையாங்கிள். ஏன்னா இந்த இடத்துல 37 டிகிரி அண்ட் 53 டிகிரிக்கு வர்ற ஆன்சர் வந்து 3, 4, 5 இந்த ட்ரிப்ளெட்டில் இருக்கும். இந்த 37 டிகிரிக்கு ஹைப்போட்டனியூஸ் 5, அதே மாதிரி 53க்கு 5. பட் இந்த அட்ஜசன்ட் ஆப்போசிட் மட்டும் 3, 4, 4, 3ன்னு இருக்கும். இந்த இடத்துல ஆப்போசிட் 3, இந்த இடத்துல 4, இங்கே கீழே 4, கீழே 3. சரியா? அதனால தான் இதை ஸ்பெஷல் ஆங்கிள் ஆர் ஸ்பெஷல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 37 டிகிரி 53 டிகிரி வந்து அடிக்கடி கொஸ்டினில் கேட்பாங்க. ஆன்சரும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சைன் 37 டிகிரிக்கு 3/5, அதே இந்த இடத்துல சைன் 45 டிகிரிக்கு 43 டிகிரிக்கு 4/5, காஸ் 37 டிகிரி 4/5, இங்கே 3/5, tan 37 டிகிரி 3/4, 4/3. ஈஸியாக இருக்குல்ல? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இஃப் tan theta equal to 2, then find sin theta and cos theta. ஸோ tan theta 2னா sin theta and cos theta வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இதை கண்டுபிடிக்க tan theta ஃபார்முலா என்னது, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ஈக்குவல் டு 2. இந்த இடத்துல ஆப்போசிட் வந்து 2, அட்ஜசன்ட் வந்து 1, கீழே ஒன்றுமே இல்லைன்னா 1 எடுப்போம்ல. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஆப்போசிட் அட்ஜசன்ட் இதோட வேல்யூ தெரியும். sin theta cos theta கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹைப்போட்டெனியூஸ் வேணும். ஏன்னா sin theta ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனியூஸ், cos theta அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனியூஸ். அப்போ ஹைப்போட்டெனியூஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஹைப்போட்டெனியூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா பார்த்தோம். என்னது, ஹைப்போட்டெனியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல. இப்போ இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட், இந்த ஸ்கொயர் இந்த சைட் கொடுத்தா ஸ்கொயர் ரூட் வந்துடும்ல. ஆப்போசிட் ஸ்கொயர் என்னது, 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு √5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு ஹைப்போட்டெனியூஸ் கிடச்சிருச்சு. டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னது 2, ஹைப்போட்டெனியூஸ் √5, காஸ் தீட்டா அட்ஜசன்ட் வந்து என்னது 1, அட்ஜசன்ட் 1 தானே. ஓகே, √5. சரியா? அவ்வளோதான், கண்டுபிடிச்சாச்சு. ஈஸியாக இருக்குல்ல? கொஸ்டினில் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நம்ம இதெல்லாம் இந்த கொஸ்டினில் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? அடுத்தது ஸ்மால் ஆங்கிள் அப்ராக்சிமேஷன். அதாவது தீட்டாவோட வேல்யூ 15 டிகிரிக்கு கீழே இருந்துச்சுன்னா நம்ம தீட்டாவை வெரி ஸ்மால் அப்படின்னு எடுப்போம். ஸோ அந்த டைமில் காஸ் தீட்டாவுக்கு வேல்யூ வந்து 1 இருக்கும். ஏன்னா இப்போது தீட்டா வந்துட்டு ஒரு வேளை 7 இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி வரும் ட்ரையாங்கிள், இந்த மாதிரி இருக்குமா? இப்போது இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து 45 டிகிரி, கரெக்டாக? ஸோ இதுவே 7 டிகிரி வர்றப்போ இவ்வளோ கீழே வந்துடும்ல, டிகிரி 7 டிகிரி வர்றப்போ. அப்போ என்ன ஆகுது, ட்ரையாங்கிள் ஃப்ளாட் ஆகிட்டே போகுதா? அப்போ என்ன ஆகும்னா இந்த அட்ஜசன்ட் ஹைப்போட்டெனியூஸ் ஈக்குவல் ஆயிரும். சரியா? ஈக்குவல் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், காஸ் தீட்டா 1 ஆயிரும். இப்போது காஸ் தீட்டாவோட ஃபார்முலா வந்து அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனியூஸ். இப்போ அட்ஜசன்ட் 4ன்னு வைங்க, அட்ஜசன்ட் ஈக்குவல் டு ஹைப்போட்டெனியூஸ், அப்போ ஹைப்போட்டெனியூஸும் 4ஆக தான் இருக்கும். அப்போ என்ன வரும், 1 தானே வரும். அதான் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1. சரியா? அதாவது இப்போ காஸ் வந்து 4 டிகிரி அப்படி இருக்குன்னா 1 தான் ஆன்சர். அதே மாதிரி காஸ் 7 டிகிரினாலும் ஆன்சர் 1 தான். ஸோ 15 டிகிரி வரைக்கும், காஸ் 1 டிகிரிலேருந்து 15 டிகிரி வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், 1 தான் வரும். சரியா? காஸ் 0 டிகிரி 1 தானே. ஸோ 0 to 15 வரைக்கும் வர்ற எல்லா நம்பர்ஸும் காசுக்கு வந்து 1ஆக தான் இருக்கும் ஆன்சர். ஓகேவா? இதுவே சைன் தீட்டா அண்ட் டேன் தீட்டாக்கு பார்த்தோன்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு தீட்டா, அதே மாதிரி டேன் தீட்டா ஈக்குவல் டு தீட்டா. பட் த தீட்டா மஸ்ட் பி இன் ரேடியன்ஸ். சரியா? அதாவது இப்போ இந்த இடத்துல சைன் தீட்டா ஈக்குவல் டு தீட்டாங்கிறதுனால இப்போ சைன் 4 அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் ஆன்சர் 4 அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்க, மஸ்ட் பி இன் ரேடியன்ஸ். நீங்கள் எதை ரேடியன்ஸ்கில் எழுதணும், 4 × π/180. புரியுதா? ரேடியன்ஸில் எழுதும் போது என்ன பண்ணுவோம், π/180 மல்டிப்ளை பண்ணுவோம்ல. ஸோ அப்படி பண்ணி தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும். சரியா? டேரெக்டாக சைன் தீட்டா ஈக்குவல் டு தீட்டானோடனே 4னா 4, 5னா 5 அப்படின்னு எழுதக்கூடாது. சரியாப்பா? அதே மாதிரி டேன் தீட்டாக்கும் தீட்டா தான். டேன் தீட்டாக்கு எப்படி தீட்டா வருது, tan theta ஃபார்முலா என்னது, sin theta by cos theta. கரெக்டா? sin thetaக்கு நம்ம தீட்டா எடுக்கிறோம், cos thetaக்கு 1. அப்போ என்னது, தீட்டா தானே. புரியுதா? இந்த ஆங்கிள் அப்ராக்சிமேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இடத்துல இது யூஸ் ஆகும். அடுத்தது ஆங்குலார் சைன் கன்வென்ஷன். இம்பார்ட்டண்ட்டான டாபிக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமா நல்லா கவனிக்கணும். சரியா? ஓகே, இது என்னென்னா ஆங்கிள் எடுக்கும்போது நீங்கள் கவுண்டர் கிளாக் வைஸில் ஆங்கிள் எடுத்திங்கன்னா ஆங்கிள் பாசிட்டிவாக இருக்கும். அதுவே கிளாக் வைஸில் ஆங்கிள் எடுக்கிறப்போ ஆங்கிள் நெகட்டிவாக இருக்கும்.
இப்போ நம்ம ஆங்கிள் எடுக்கிறோம் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி எடுப்போம்? இந்த எக்ஸ் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி தான் எடுப்போம், கரெக்டாக? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இப்படி வர்றப்போ, கவுண்டர் கிளாக் வைஸ் வர்றப்போ ஆங்கிள் பாசிட்டிவ், அதுவே எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து கிளாக் வைஸ் வர்றப்போ ஆங்கிள் நெகட்டிவாக இருக்கும். சரியாப்பா? இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்து அந்த டாபிக் இப்போ நம்ம பார்ப்போம். அடுத்தது அக்யூட் ஆங்கிள் அண்ட் அப்டியூஸ் ஆங்கிள். இது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அக்யூட் ஆங்கிள் அப்டியூஸ் ஆங்கிள் புரிஞ்சிருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்கூலில் குறுங்கோணம் விரிகோணம் அப்படின்னு படிச்சிருப்போம்ல, அதுதான் அக்யூட் ஆங்கிள் அண்ட் அப்டியூஸ் ஆங்கிள். சரியா? அக்யூட் ஆங்கிள்னா குறுங்கோணம், அப்டியூஸ் ஆங்கிள்னா விரிகோணம். அதாவது உங்களோட தீட்டா 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா அது ரைட் ஆங்கிள். இதுவே உங்களோட தீட்டா லெஸ் தேன் 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா அக்யூட் ஆங்கிள். சரியா? அதே மாதிரி தீட்டா கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா ஆப்டியூஸ் ஆங்கிள். இங்கே பார்க்கும்போது தெரியுதா? அதாவது உங்கள் ஆங்கிளை இந்த மாதிரி, இது எக்ஸ் ஆக்சிஸ், இந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இப்படி எடுக்கிறீங்கன்னா இது எப்படி இருக்குது? 90 டிகிரிக்கு கீழே இருக்கா? இதுதான் 90 டிகிரி, கரெக்டாக? ஸோ ஆங்கிள் வந்து இங்கே தான் இருக்குது. அப்போ இது என்ன ஆங்கிள்? அக்யூட் ஆங்கிள். அதுவே இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருந்த ஆங்கிள் வந்து இந்த இடத்துல இருக்குன்னா இது என்னது? 90 டிகிரிக்கு மேலே இருக்குது. இது அப்டியூஸ் ஆங்கிள். சரியா? அப்டியூஸ் ஆங்கிள். இதுவே 90 டிகிரியில் இருந்துச்சுன்னா ரைட் ஆங்கிள். புரியுதா? இங்கே பாருங்கள், 0 டிகிரி லெஸ் தென் அக்யூட் ஆங்கிள், லெஸ் தென் 90 டிகிரி, 90 டிகிரி லெஸ் தென் அப்டியூஸ் ஆங்கிள், லெஸ் தென் 180 டிகிரி. சரியா? ஓகே, இப்போ அடுத்தது ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது சைன் 90 ப்ளஸ் தீட்டாவை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, சைன் 90 மைனஸ் தீட்டாவை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி. நான் சொல்கிறது புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சிடும். இந்த ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் சேஞ்சில் வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும், அதே மாதிரி நிறைய பேருக்கு சரியாக புரிஞ்சிருக்காது. இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு சர்க்கிளில் பார்த்தோன்னா இது இங்கே வந்து 0 டிகிரி அண்ட் 360 டிகிரி இருக்கும், இங்கே 90 டிகிரி இருக்கும், இங்கே 180 டிகிரி இருக்கும், இங்கே 270 டிகிரி இருக்கும். இது தெரியும்ல? ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இருக்குல்ல, இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லா ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனும் பாசிட்டிவாக இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் தீட்டா அண்ட் கொசிகன் தீட்டா பாசிட்டிவாக இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேன் காட்டும் பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் ஃபோர்த்தில் காஸ் தீட்டா அண்ட் சீக்கன் தீட்டா. எதுக்கு நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்? இந்த இடத்துல இது பாசிட்டிவாக இருக்கும், இது பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் சேஞ்ச் பண்ணும்போது சைனும் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன்னா, ஸோ சைன் நம்ம தப்பாக போட்டோன்னா ஆன்சர் ஃபுல்லாக தப்பாக வந்துடும். ஸோ எந்த குவாட்ரண்ட்டில் எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் கரெக்டாக இருக்கும். அதனால தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்து தீட்டா அண்ட் 360 ப்ளஸ் தீட்டா இருக்கும். அது செகண்ட் குவாட்ரண்ட்டில் 90 ப்ளஸ் தீட்டா அண்ட் 180 மைனஸ் தீட்டா இருக்கும். 180 சரியா? 180. தேர்ட் குவாட்ரண்ட்டில் 180 ப்ளஸ் தீட்டா அண்ட் 270 மைனஸ் தீட்டா. தேர்ட் குவாட்ரண்ட்டில் 270 ப்ளஸ் தீட்டா அண்ட் 360 மைனஸ் தீட்டா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 0 டிகிரிலேருந்து நம்ம மேலே வரோம்னு வச்சுக்கோங்க. 0 டிகிரிலேருந்து மேலே வரோன்னா அந்த தீட்டாவை ஆட் பண்ணுவோம். அப்போது 0 ப்ளஸ் தீட்டான்னு வருமா? இப்போ டேரெக்டாக தீட்டான்னு எழுதிடலாம், அதனால தீட்டா அப்படின்னு எழுதியிருக்கேன். அண்ட் 360 ப்ளஸ் தீட்டானா இங்கே 360 டிகிரி இருக்குல்ல, இப்போ ஒரு சர்க்கிள் ஃபுல்லாக வந்துட்டு மறுபடியும் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போது 360 ப்ளஸ் தீட்டா. எப்படி ப்ளஸ் தீட்டா? நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இந்த மாதிரி கவுண்டர் கிளாக் வைஸ் வந்தால் என்ன வரும்? ஆங்கிள் பாசிட்டிவ். அதனால தான் 360 ப்ளஸ் தீட்டா. அதே மாதிரி 90க்கு அப்புறமா நம்ம ஆட் பண்ணுறோன்னா 90 ப்ளஸ் தீட்டா. அதே மாதிரி இந்த இடத்துல 180 ப்ளஸ் தீட்டா, இந்த இடத்துல 270 ப்ளஸ் தீட்டா. ஆனால் அதே மாதிரி 360 மைனஸ் தீட்டானா என்ன? கிளாக் வைஸ் வரும். கிளாக் வைஸ் வர்றப்போ தீட்டா நெகட்டிவ் தானே? ஸோ இப்படி வர்றப்போ நம்ம 360 டிகிரிலேருந்து தான் வரும், 0 டிகிரிலேருந்து வர முடியாதுல்ல. அப்போது 360 மைனஸ் தீட்டா. அதே மாதிரி இந்த சைடு இப்படி போகிறப்போ 270 மைனஸ் தீட்டா. அதே மாதிரி 180லேருந்து வரும்போது 180 மைனஸ் தீட்டா. சரியா? அண்ட் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் 90 மைனஸ் தீட்டா வரும், எழுதலை. அடுத்தது ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் எதுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். எப்போல்லாம் நீங்கள் 270 ப்ளஸ் தீட்டா, 270 மைனஸ் தீட்டா அண்ட் 90 ப்ளஸ் தீட்டா, 90 மைனஸ் தீட்டா பண்ணுறீங்களோ கண்டிப்பாக ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் சேஞ்ச் பண்ணணும். இதுவே 360 ப்ளஸ் தீட்டா, 360 மைனஸ் தீட்டா அண்ட் 180 ப்ளஸ் தீட்டா, 180 மைனஸ் தீட்டா பண்ணிங்கன்னா ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் சேஞ்ச் பண்ண வேணாம். அதாவது சைனை காசாக மாற்றணும், சைன் கொடுத்துருந்தாங்கன்னா காசாக மாற்றணும், டேனை காட்டாக மாற்றணும், சீக்கன் கொசிக்கனாக மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள், சைன்
90 மைனஸ் தீட்டா அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா இதை நீங்கள் எப்படி மாற்றணும்? காஸ் தீட்டா அப்படின்னு மாற்றணும். புரியுதா? 90 மைனஸ் தீட்டானா சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னேன்ல. இதுவே சைன் 180 ப்ளஸ் தீட்டானா சேஞ்ச் பண்ண தேவையில்லை, சைன் தீட்டா தான். புரியுதா? பட் இந்த இடத்துல உங்களுக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். எதனால? சி வெயிட், 180 ப்ளஸ் தீட்டா எங்கே வருது? இந்த குவாட்ரண்ட்டில் வருது. 180 ப்ளஸ் தீட்டானா நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஓகே, பட் சைன் பாருங்கள், தேர்ட் குவாட்ரண்ட்டில் எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது? tan தீட்டாவும் காட் தீட்டா மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்குது. இங்கே நம்மளுக்கு வந்துட்டு சைன் 180 மைனஸ் தீட்டா சொல்லியிருக்கோம். அப்போது மைனஸ் சைன் தீட்டா. சரியா? புரியுதா? அதே மாதிரி வெயிட், காஸ் 180 மைனஸ் தீட்டா. இப்போ 180 மைனஸ் தீட்டானா நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. கரெக்டாக? 180 ப்ளஸ் தீட்டா மைனஸ் தீட்டானா நம்மளுக்கு சேஞ்ச் பண்ண தேவையில்லை. பட் சைன் சேஞ்ச் பண்ணணும். காஸ் தீட்டா. சி இந்த இடத்துல 180 மைனஸ் தீட்டா எந்த இடத்துல வருது? செகண்ட் குவாட்ரண்ட்டில் வருது. செகண்ட் குவாட்ரண்ட்டில் எதெல்லாம் பாசிட்டிவ்னு சொன்னேன்? சைன் தீட்டாவும் கொசிக்கன் தீட்டாவும் தான் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கேன். அப்போது காஸ் தீட்டா, இங்கே கொஸ்டினில் காஸ் தீட்டா இருக்குது, நெகட்டிவ். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? அதே மாதிரி இங்கே எழுதியிருக்கிற இந்த ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சைன் மைனஸ் தீட்டானா மைனஸ் சைன் தீட்டா, காஸ் மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டா, டேன் மைனஸ் தீட்டானா மைனஸ் டேன் தீட்டா, காட் மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, சரி காட் தீட்டா, கொசிக்கன் மைனஸ் தீட்டா மைனஸ் கொசிக்கன் தீட்டா, சீக்கன் மைனஸ் தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இந்த இடத்துல சைன் 90 மைனஸ் தீட்டா வந்து 90 மைனஸ் தீட்டா வந்தால் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, சைனை காசாக சேஞ்ச் பண்ணிட்டோம். இங்கே சைன் சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னா சி இந்த இடத்துல 90 மைனஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட்டில் வருது? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ். ஸோ இந்த இடத்துல எது வந்தாலும் உங்களுக்கு அது பாசிட்டிவ் தான். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ இந்த இடத்துல இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரியலைன்னா, இப்போது உங்களுக்கு வந்து காஸ் மைனஸ் 30 டிகிரி அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் காஸ் 30 டிகிரி அப்படின்னு எழுதலாம். புரியுதா? காஸ் 30 டிகிரி வேல்யூ என்னது? √3/2. புரியுதா? இப்போ 2 கொஷின் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ரைட், ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து சைன் 240 இதோட வேல்யூ என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்? இதை நான் சைன் 270 மைனஸ் 30 அப்படின்னு எழுதலாமா? 270 மைனஸ் 30 என்ன வரும்? 240 தானே? ஓகே, அடுத்தது 270 மைனஸ் தீட்டா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இது என்னது? 270 மைனஸ் தீட்டா தானே? புரியுதா? இது தீட்டா, இது 270. புரியுதா? 270 மைனஸ் தீட்டா வந்துச்சுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணுவோமா மாட்டோமா? என்ன சொன்னேன்? 270 ப்ளஸ் அல்லது 270 மைனஸ் தீட்டா வந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது இந்த சைனை நம்ம என்ன பண்ணணும்? காசாக மாற்றணும். ஓகே, காஸ் 30. காஸ் தீட்டா தானே எழுதுவோம், நான் இங்கே எழுதியிருக்கேன்ல காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காஸ் தீட்டானா காஸ் 30, இதுதான் தீட்டா, இது 270. ஓகே, ஓகே, காஸ் தீட்டா. அடுத்தது சைன் சேஞ்ச் பண்ணணுமா வேணாமான்னு பார்க்கணும். சி 270 மைனஸ் தீட்டா எங்கே வருது? தேர்ட் குவாட்ரண்ட்டில் வருது. தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேன் தீட்டாவும் காட் தீட்டாவும் மட்டும்தான் பாசிட்டிவ். சரியா? அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் சைன் இருக்குது. அப்போது சைன் வந்து இங்கே பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமா? இந்த இடத்துல டேனும் காட்டும் மட்டும்தான் பாசிட்டிவ். அப்போது நெகட்டிவ். மைனஸ் காஸ் 30. காஸ் 30யோட வேல்யூ என்னது? √3/2 மைனஸ் √3/2. புரியுதா? அப்போது சைன் 240யோட வேல்யூ மைனஸ் √3/2. இதுதான். சரியா? இந்த சிங்கிள் இந்த நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளவும் படிச்சிருக்கோம். இப்போ இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின், tan 150 இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த tan 150யை tan 180 மைனஸ் 30 அப்படின்னு எழுதலாமா? 180 மைனஸ் 30 150 தானே? இப்போ அடுத்தது சேஞ்ச் பண்ணணுமா வேணாமான்னு பார்க்கணும். ஃபங்க்ஷன் சேஞ்ச் பண்ணணுமா வேணாமான்னு பார்க்கணும். இங்கே 180 மைனஸ் தீட்டா, இது 180, இது தீட்டா. 180 மைனஸ் தீட்டா, 180 ப்ளஸ் தீட்டா மைனஸ் தீட்டா வந்துச்சா என்ன பண்ணுவோம்? சேஞ்ச் பண்ண மாட்டோம். அப்போது tan 30. இப்போ அடுத்தது சைன் சேஞ்ச் பண்ணுமா வேணாமான்னு பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்கள், 180 மைனஸ் தீட்டா எங்கே வருது? செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் தீட்டாவும் கொசிக்கன் தீட்டாவும் மட்டும்தான் பாசிட்டிவ். இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது? tan தீட்டா. கொஸ்டினில் tan தீட்டா இருக்குது. அப்போது மைனஸ். ஓகேவா? அப்போது மைனஸ் tan 30. tan 30 என்னது? 1/√3. அப்போது மைனஸ் 1/√3. புரியுதா? இப்போ நம்ம சால்வ் பண்ண இந்த கொஸ்டின் எல்லாமே ஆசிலேஷன், வேவ்ஸ், ஆல்டர்னேட்டிங் கரண்ட், EMW இந்த மாதிரி நிறைய சாப்டர்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தான் நான் சொன்னேன் பேசிக் மேக்ஸ் படிக்கணும்னு சொல்லி. ஓகே, புரிஞ்சுதா? கண்டிப்பாக ட்ரிக்னாமெட்ரி நல்லா புரிஞ்சிருக்கும்.
ஸோ இந்த பேசிக் மேக்ஸ் லெக்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும்.